லாக் அப் டெத் சம்பவங்கள் தமிழகத்தில் அதிகரித்துள்ளதாக பாஜக நிர்வாகி குஷ்பு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் லாக் அப் டெத் மரணங்கள் மட்டுமில்லாமல் வரதட்சணை கொடுமையால் பல பெண்கள் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்கள் கவலை அளிக்கிறது என்று கூறினார். வரதட்சணை வாங்குவது மட்டுமல்ல, கொடுப்பதும் தவறுதான் என்றும், பெண் குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும் என்றால் வரதட்சணை கொடுக்க வேண்டாம் என்றும் கூறினார். மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும், போதைப்பொருள் நடமாட்டம் சினிமா துறையில் மட்டும்தான் இருக்கிறது எனவும் கூற முடியாது எனவும், பள்ளி கல்லூரி உள்ளிட்ட எல்லா இடத்திலும் போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கிறது எனவும் குஷ்பு குற்றம் சாட்டினார். லாக்அப் டெத் தமிழ்நாட்டில் அதிகரிக்க போயிட்டு இருக்கு. இது பார்க்கும்போது லா அண்ட் ஆர்டர் எந்த அளவுக்கு அப்படியே டவுன்ஃபால்ல இருக்கு. இது வந்து முதலமைச்சராக நேரடியாக பார்க்கணும். ஏன்னா முதலமைச்சர் இருக்கும்போது லா அண்ட் ஆர்டர் டைரக்டா அவங்களுக்கு கீழே தான் வரும். தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டே இருக்கு. அது ஏன் நடக்குது? எல்லா கேசஸ் நீங்க சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்க்கும்போது லாக்அப் டெத்ஸ் மட்டும் இல்லை, வரதட்சணை கொடுமைனாலே பல பெண்கள் வந்து தற்கொலை பண்ணிட்டே இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வரதட்சணை வாங்குறது மட்டும் இருக்குல்ல, கொடுக்கறதும் ஒரு தவறு தான், ஒரு குற்றம் தான். அப்படி இருக்கும்போது இல்ல வரதட்சணை பேர் வரலைன்னாலும் நான் ஆசையா கொடுக்குறேன், அதுவும் வேண்டாம். ஆனா லாக்அப் டெத்துக்காக முதலமைச்சர் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், சார் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லா அண்ட் ஆர்டர் இருக்கும்போது உங்க அடிப்படையில தான் லா அண்ட் ஆர்டர் வரும். ஸோ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முதலமைச்சர் அவர்களே? தயவு செஞ்சு இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லணும்.